இந்த 2 செஷன் பிளான் பண்ணியிருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் எடுத்து விற்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே உட்காந்துக்கோங்க. நான் கொடுத்த பிரிண்ட் அவுட்டில் வந்து அப்படியே ஹிஸ்ட்ரி இருக்கும், நம்ம எதுலேருந்து ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டு. இது ரீசெண்டாக இருக்கிறது டாப்பில் இருக்கும், பேக்கில் இருந்து அதில் இருக்கும் என்ன ட்ரை பண்ணோம் சொல்லிட்டு அதில். ஓகே, ஃபஸ்ட்டு மேபி இங்கே கூட வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டு கேட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரை பண்ணோம்னா, நம்ம இந்த தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பலரும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது கோவிலம்பாக்கம் ஃபெடரேஷன் இருக்குது, அது மூலமாக கிள்ளிவளவன் இருக்கார், அவர் நீ வர சொல்லியிருந்தார், ஆனால் இது இன்னும் வரல. ஆக்சுவலி அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கிராம சபை தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதாவது கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் தண்ணி வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி. அந்த தீர்மானம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது யாரும் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, எதுவுமே இது பண்ணுறதும் இல்லை. நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, போன வருஷம் மே மாதம் நடந்த கிராம சபையில் வந்து ஃபுல் கோவிலம்பாக்கம்னு பண்ணாமல் நம்ம வந்து கோவிலம்பாக்கம் வார்ட் 2ல் இருக்கிறோம். ஸோ வார்ட் 2ல் ஒரு கிணறு மட்டும் எடுத்தது. ஸோ அந்த இஷ்யூ நம்ம போட்டிருந்தோம். போன வருஷம் மே 1 அன்னைக்கு இந்த கிராம சபை தீர்மானத்தில் நம்ம அது கொண்டு வந்திருந்தோம். அது கொண்டு வந்து 3 months வெயிட் பண்ணி பார்த்தோம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அந்த கிராம சபை தீர்மான நகல் தான் லாஸ்ட் பேஜில் இருக்கும், நீங்கள் பார்க்குறதுல இருக்கும். அது நான் உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சி விட்றோம், உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கிராம சபை தீர்மான நகலை வாங்குறதுக்கே பெரும்பாடாக இருந்துச்சு. கிளர்க்கு வந்து இப்போ வாங்க அப்போ வாங்க சொல்லிட்டு நீத்தடிச்சிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பிடிஓவை போய் பார்த்து அவரோட இது படி தான் வந்து கொடுத்தாங்களே இந்த நகல் வாங்குறதுக்கு. நகல் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் என் ஃபோனில் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜும் அதுக்கப்புறம் தீர்மான நகல் வந்து 18th நம்ம கொண்டு வந்த தீர்மானம். ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா, ஆக்சுவலி நம்ம எல்லாமே சிஎம் செல் யூஸ் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் சிஎம் செல்லுங்கிறது. ஆனால் இந்த தடவை வந்து ஜிடிபி சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதாவது கிரீவியன்ஸ் பெட்டிஷன் ப்ராசஸிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது சிஎம் செல் மாதிரி தான் அது. ஆனால் சிஎம் செல்லை விட கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது ஆக்சுவலி. அது இதுதான் அந்த இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பெட்டிஷன் ப்ராசஸிங் போர்ட்டல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். சிஎம் செல் மாதிரி இதுவும் ஒரு பெட்டிஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். நீங்கள் சிஎம் செல்லில் வந்து இது அட்டாச்மெண்ட்லாம் போட முடியாது, ஆனால் நீங்கள் வந்து இது அட்டாச்மெண்ட்லாம் கொடுக்க முடியும். ஸோ நான் என்ன இஷ்யூ சொல்லிட்டு சிம்பிளாக டைப் பண்ணி யாருக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த கிராம சபை தீர்மான நகலில் வந்து கூட வச்சுருந்தேன், கூட அதை சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த நீங்கள் அனுப்புகிற எல்லா பெட்டிஷனுமே டேரெக்டாக வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் போகும். அவங்களுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ போன வருஷம் நான் ஆகஸ்ட் 15th அப்புறம் அந்த நகல் வாங்கிட்டேன். நான் நகலை வாங்கிட்டு அந்த சிஸ்டம் மூலமாக அனுப்பிச்சிருந்தது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொன்னதுக்கப்புறம் அதிலேருந்து நம்ம ஏரியா டெப்யூட்டி பிடிஓ அதாவது ரவிக்குமாரும் இவங்க கிளர்க்கும் வந்திருக்காங்க, வந்து வான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வான் பண்ணுறது மட்டும் தான் ஆக்ஷனு. ஏன்னா அவங்களால வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் அதிகாரம் வந்து வட்டாட்சியருக்கு தான் இருக்குது, தாசில்தாருக்கு தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து வான் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டாங்க, நாங்கள் வந்து வான் பண்ணிட்டோம், ஃபர்தராக நீங்கள் பண்ணுன்னா போலீஸ் அண்ட் வட்டாட்சியருங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுதான் அந்த இது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து வேலை வாங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம என்ன கொடுத்தாலுமே அவங்க வந்து ஜஸ்ட்டு ஒரு அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே கேஷுவலாக தூக்கி போட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ரிப்ளை, ஏன்னா இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாக அந்த ரிப்ளையில் வந்து தெளிவாக தாசில்தார் பேரையும் கொடுத்து அதுக்கப்புறம் காவல்துறைங்கிறதால என்ன பண்ணுறதுன்னா, இதே ஆன்லைன்லேயே நான் போட்டேன், நான் சிஎம்சி இது மூலமே போட்டேன். ஆனால் தாசில்தார் ஆஃபீஸ் வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அதனால் என்ன பண்ணதுன்னா, ஒரு மனு ஒன்று எழுதியிருந்தது, அதுக்கு பிஃபோர் பேஜில் ஒரு மனு ஒன்று எழுதி கொடுத்துருந்தேன். அதாவது இது அக்டோபர் மாதம் நான் கொடுத்துருந்தேன். இதுமாதிரி வந்து தண்ணி எடுத்து விற்கிறாங்க, இப்போ உடனடியாக பண்ணுங்கிறத நேரில் பார்த்து கொடுத்தேன். நம்ம கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே நம்ம கொடுக்குற மனு வந்து நம்மளே ஃபாலோ பண்ண மட்டும்தான் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கும், இல்லைனா வந்து அது குப்பையில் தான் போகுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கொடுத்துட்டு அந்த மேடம் வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அவங்க ஃபாலோ பண்ணி ஆக்சுவலி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா தாசில்தார் ஆஃபீஸில் வந்து குறிப்பானே சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு அங்கே இங்கிலீஷ் என்னன்னு தெரியல, அது குறிப்பானே சொல்லிட்டு போட்டிருப்போம்.
இப்போ இருக்க தாசில்தார் மேடம் வந்து அவங்க பேர் நிர்மலா. ஸோ அவங்க வந்து சைன் பண்ணி ஆர்ஐக்கு அமைச்சிருந்தாங்க. இது வந்து பெருனர் வந்து வருவாய் ஆய்வாளர் சொல்லிட்டு போட்டிருக்கோம், அவங்களுக்கு அமைச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அமைச்சிட்டும் ஆர்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஏன்னா இது வந்து நவம்பர் 1 அன்றைக்கி அமைச்சிருந்தாங்க, அவங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து விஓ வந்திருந்தார். இதுக்கு முன்னாடி இருந்த விஓவோட இப்போ இருக்கிற விஓ வந்து பெஸ்ட்டு நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இவர் சிவசங்கர் இருந்திருந்தார், கொஞ்சம் ஹேண்டிகேப்டாக இருப்பார், அவர் வந்து ஒழுங்காக பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து மடிப்பாக்கம் விஓ போட்டிருந்தாங்க இவங்க சித்ராங்கிறவங்களுக்கு, அவங்களும் சரியில்லை ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பள்ளிக்கரணை விஓ தான் இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்துக்கிறாரு, அவர் பேர் ரமேஷ், இஸ் குட் ஆக்சுவலி. அவர் என்ன பண்ணாருன்னா நேரில் வந்திருந்தார், நேரில் வந்து ஆமாங்கிற மாதிரி உறுதிப்படுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு சிஎஸ்ஆரும் பதிவு பண்ணியாச்சு. அவர் பேரில் தாஸுங்கிற ஒரு பேர் தான் வந்து அதை வந்து அவர் பேர் சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்து கேஸ் பதிவு பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஸ்டெப்புன்னா இவங்களும் வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சு தாசில்தார் நேரில் வந்து பார்த்து ஆக்ஷன் எடுக்கணும், அதுதான் அவங்க வேலை. அவங்க வந்து கொஞ்சம் வந்து தங்கிக்கிட்டே இருந்தாங்க எப்போ வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா 31 டிசம்பர் அன்றைக்கி மண்டே பெட்டிஷன் இருக்குது இல்லைங்களா, இது நம்ம போயிருந்தோமே. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் வரோம், இது ஒன்லி ரெவென்யூ மட்டும் இங்கே வருது. அது மூலமாக மண்டே பெட்டிஷன் போய் கொடுத்துருந்தேன். சென்னை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் அவர் நேரில் பார்த்து கொடுத்துருந்தது. 31 டிசம்பர் அன்றைக்கி நேரில் பார்த்து கொடுத்துருந்தது. அன்னைக்கு தான் வந்து தாசில்தார் நேரில் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு ஓகே நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறோங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் டிலே பண்ணவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்ருதி மேடம் இருந்தாங்க, அவங்க மூலமாக வந்து அந்த நியூஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நான் அந்த ஸ்பாட்லேயே காரில் நின்றுக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். 10,000 வியூஸ் கிட்ட போயிருந்துச்சு. அந்த வீடியோ லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ, எஸ்ஐ எல்லாருக்குமே அனுப்பிச்சிருந்தேன். ஸோ இஷ்யூ இருக்குது, இன்னும் வரலங்கிறத சொல்லிட்டேன் நான். அன்றைக்கி 14th அன்னைக்கு அந்த போகி அன்னைக்கு மார்னிங் நியூஸ் வந்த உடனே தாசில்தார் மேடம் வந்து அன்றைக்கி மதியம் வந்திருந்தாங்க. அதாவது ஆர்ஐ ஃபஸ்ட்டு வந்தார், இது ஆர்ஐ கால் பண்ணார் எனக்கு, நம்ம இது மதியம் வந்து சீஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் இது வாங்கங்கிற மாதிரி. ஸோ மதியம் வந்து நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போனேன், நான் ஒரு 2 o'clock போயிட்டேன். ஆர்ஐ வந்துட்டார். ஆக்சுவலி போலீஸ் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணலாம் அந்த நேரத்தில், அது என்ன இஷ்யூன்னு தெரியாது, அவங்க ஏதோ சம்திங் இது பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலைன்னா நம்மளுக்கு உடனே உதவி பண்ணுறதுக்கு வந்து ஆர்ஐ வந்திருந்தாங்க. ஆனால் போலீஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாங்கிறதால உடனே வந்து 100க்கு வந்து நம்ம கால் பண்ணோம். 100க்கு கால் பண்ணால் கம்பல்சரி போலீஸ் வந்தே ஆகணும். ஸோ 100க்கு கால் பண்ணி இங்கே இஷ்யூ இருக்குது உடனடியே அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்கிற உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் போலீஸ் வந்துடுறாங்க அந்த இடத்துல. ஸோ 100 வந்து நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 100க்கு டக்குன்னு கால் பண்ணிவிடுங்க, உங்கள் நியர்பை போலீஸ் கண்டிப்பாக வருவாங்க. உங்களுக்கு எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம கற்றுக்கணும், நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எனி இஷ்யூ நீங்கள் வந்து பப்ளிக்காக உங்கள் ரோடு இஷ்யூவோ இல்லை அக்கா பக்கம் சண்டையோ எந்த இஷ்யூவாக தான் நீங்கள் வந்து டக்குன்னு கால் பண்ணிட்டு வந்துடுவாங்க, போலீஸ் வந்துடுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா அங்கே ஸ்பாட்டில் வந்து இவர் வந்துட்டார், அந்த வெல் ஓனர் தாஸ் வந்துட்டார். வந்து பயங்கர சண்டை, என்னை வந்து அசிங்கமாக தெரியுது, மேபி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனால் நான் வந்து ப்ரூஃபாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அவர் வந்து இவன் ஃப்யூச்சர் ஏதாவது பண்ணாலும் இல்லை மிரட்டினாலும் இது வந்து எவிடன்ஸ் இருக்குது, அவர் என்ன திட்டினார், என்ன பண்ணுன்னு சொன்னாருங்கிற ப்ரூஃப் இருக்குது. ஸோ அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அது முடிஞ்சது. நான் வந்து கிளம்பிட்டேன், நான் ஸ்பாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டேன். அன்றைக்கி வந்து 2 லாரி சீஸ் பண்ணி போயிட்டாங்க. அவங்க சீஸ் பண்ணி போனதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனில் அந்த இதுலேயே உங்களுக்கு இருக்கும் குறிப்பானைக்கு அப்புறம் வந்து இது வந்து விஏஓ கொடுத்த கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போட்ட சிஎஸ்ஆர் இதிலே இருக்குது. இது வந்து இது மண்டே பெட்டிஷன் கொடுத்தது, அந்த இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இது நியூஸில் வந்தது 14th. இதுதான் வந்து முக்கியமான ரிப்போர்ட் ஆக்சுவலி. இது வந்து மகஜர் சொல்கிறாங்க, இதன் பேர் மகஜர். உங்கிறது என்னதுன்னா சோழிங்கநல்லூர் தாசில்தார் வந்து வண்டியை சீஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாங்க. அந்த 2 வண்டி நம்பரும் அதில் இருக்குது. ஃபர்தர் ஆக்ஷன் வந்து எடுக்க வேண்டியது இவர் தான் ஆர்டிஓ, அதாவது வருவாய் கோட்டாட்சியர் சொல்கிறாங்க நம்ம இதுக்கு வந்து அது வருவாய் கோட்டாட்சியர். ஸோ அவர் தான் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஓகே, அந்த இது முடிஞ்சது. அவங்க வந்து இதில் வந்து ஸ்டேஷனில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி வந்து இங்கே தாசில்தார் மேடம் சொன்ன விஷயம் என்னதுன்னா அவங்களுக்கே வந்து பயங்கர ப்ரெஷருங்களா. அன்றைக்கி வந்து அவங்க அந்த வண்டி சீஸ் பண்ண வரதுக்கு முன்னாடி சென்னை டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் சப்போர்ட் பண்ணலாம் எதுவும் பண்ணியிருக்க முடியாது ஆக்சுவலி. ஸோ
ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், கலெக்டர் எல்லோரும் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா, தனியார் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் வந்து நிஜலிங்கம்ங்கிறவருக்கு அவர் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டாருங்களாம். ஸ்டேஷனில் போயிட்டு பயங்கர மிரட்டலாம், நீங்கள் லாரி விடலைன்னா நீங்கள் வந்து பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், சென்னைக்கு தண்ணி கிடைக்காதுங்கிற மாதிரிலாம் பயங்கர இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கவங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க, அவங்க ஸ்பாட்டில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆர்டிஓக்கு நான் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி போய் மீட் பண்ண நேரில் போய் பார்த்தோம் அவங்கள. ஸோ ஆர்டிஓக்கு அவங்க வந்து அனுப்பிச்சிட்டாங்க அந்த லாரி என்ன பண்ணணுங்கிற மாதிரி. இப்போ ஃபர்தர் என்ன பண்ணலாம்னா அவங்க சொன்ன ஐடியா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த லாரியை இது பண்ணிட்டோம், ஆனாலும் வந்து இப்போ 2-3 டேஸாக தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது யார் லாரி வந்துட்டு இருக்குது, அவங்க சொன்ன இது வந்து இபி கனெக்ஷன் வந்து கட் பண்ணணும். ஸோ ஒரு நிமிஷம், அதுக்கு வந்து நம்ம சைடாக ஒரு புகார் ஒன்று தரணும். அது வந்து நான் அவனை கொடுத்துருக்கேன். இது வந்து நான் வந்து ஃப்ரைடே பார்க்குறப்ப என்ன பண்ணதுன்னா, இது வட்டாட்சியருக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லி ஒரு லெட்டரும் கொடுத்துருந்தது. அது இல்லாமல் இபி இதுக்கு ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ இபியில் வந்து தாசில்தார் மூலமாக ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிட்டாங்கன்னா இபி கட் பண்ணிவிடுவாங்க. நான் அந்த இபியோட ஏஇ வந்து மீட் பண்ணேன், அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒருத்தவங்க பண்ணலான்னு பெரிய இஷ்யூ தான் உருவாகுது. ஏன்னா தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ, இபி, கலெக்டர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாமல் தான் சாத்தியப்படுத்த முடியுது. ஸோ இப்போதைக்கு வந்து இபி இது பண்ணிட்டாங்கன்னா அது கட் ஆகிடும். நான் சில விஷயங்கள் விசாரிச்சப்போ சொல்லியிருந்தார். இபியில் வந்து அவர் வந்து பார்த்தார், ஆக்சுவலி இது ஆன்லைன்லேயே அவர் வந்து 2 months ஒன்ஸ் வந்து இபி பே பண்ணுற பிறகு அவர் பே பண்ணுற வந்து 35,000 பே பண்ணியிருக்காரு அவர். ஸோ இபிக்கு மட்டும் நான் போட்ட கால்குலேஷன் பண்ணி நான் ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபாய் பெர் லோடுங்கிற மாதிரி விற்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 7,800ங்கிற மாதிரி வருது. மாதத்துக்கு 2,34,000 கிட்ட வருது. அது இபி விட்டால் கூட 2 lakhs வந்து இவருக்கு வந்து ப்ராஃபிட் வருது. அதே மாதிரி அதை எடுத்து விற்கிறவர் வந்து 1,000 rupees ஒரு லோடு விற்கிறாரு. அவருக்கு வந்து 300 ரூபாய் கழிச்சிட்டு லாரி எக்ஸ்பென்ஸ்லாம் கழிச்சாலும் அவருக்கும் அதே 2 lakhs வருது. நம்ம ஏரியாவில் வந்து தண்ணி இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஏரியா தண்ணியை வந்து எடுத்து விற்று ஓனர் 2 lakhs சம்பாதிக்கிறாரு, அது வந்து விற்கிறவர் 2 lakhs சம்பாதிக்கிறாரு. ஸோ இந்த விஷயத்தை வந்து இப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து கோவிலம்பாக்கமில் ஒரு வார்டு 2ல் ஒன்றை ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து எல்லாருமே பண்ணணும். இப்போ கோவிலம்பாக்கமில் வந்து 33 அசோசியேஷன் இருக்குதுங்களா, நான் பார்த்தேன், அந்த லிஸ்ட்டு பார்த்தேன். 33 அசோசியேஷன் சார்பாகவும் அவங்க ஒன்று போட்டாங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ண முடியும். அதை வந்து ஒரு பெரிய ஃபெடரேஷன் மூலமாக ப்ரெஷர் கொடுக்குறப்ப தான் ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைனா ஏன்னா இந்த நம்ம ஒன்று ஸ்டாப் பண்ணாலும் இது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ணோம்னா அதுதான் ஒரு இது. அதாவது ஒவ்வொரு அசோசியேஷனுமே வந்து அவங்க ஏரியாவில் வந்து அந்த கிணறு இஷ்யூ இருக்குது, தண்ணி எடுத்து விற்கிறாங்கன்னா அது வந்து எல்லாருமே பண்ணால் தான் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒன்று ஸ்டாப் பண்ணுறது பெருசு இல்லை, அப்போ தான் நம்மளுக்கும் வந்து பவர் இருக்கும். ஆக்சுவலி நம்ம சைடில் வந்து பொலிட்டீஷியன்ஸ் அன்றைக்கி வந்து எந்த பொலிட்டீஷியனும் வரல. ஏன்னா வந்திருந்தாங்கன்னா ஓட்டு கிடைக்காது சொல்லி தெரியும். அவங்களும் சப்போர்ட் பண்ண இந்த பக்கம் சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் ஸோ இந்த பக்கம் யாருமே வரல அன்றைக்கி. ஏன்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஓட்டு யாருமே கிடைக்காது அவங்களுக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் பண்ணாங்கன்னா இது அவங்க ஓட்டு கிடைக்காதுங்கிறது யாருமே அன்றைக்கி வரல. ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பண்ணணும், கொஞ்சம் ஒற்றுமையாகவும் பண்ணணுங்கிறது. இது வந்து லாரி இதை பற்றி முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். நான் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து லாரி இதை பற்றி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதில் நீங்கள் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த என்க்ரோச்மெண்ட் பற்றி நான் இது அப்டேட் கொடுத்துறேன். நான் உங்கள் பகுதியில் தண்ணி எடுத்து விற்கிறத ஸ்டாப் பண்ணோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டோம் அவங்களுக்கு. நீங்கள் வில்லேஜாக இருந்தால் வாட்டர் எடுக்கிறாங்க, அது லீகலாகவே தப்பு. ஓகே, அது நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, போன வருஷம் October 4th அன்றைக்கி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இது ஹைகோர்ட்டில். அதாவது தண்ணி எடுத்து விற்கணும்னா நீங்கள் அரசு அனுமதி பெற்று தான் எடுக்கணுமே. அது நீங்கள் வந்து ப்ரைவேட்டோ பப்ளிக்கோ எந்த இதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதை எடுக்கவே முடியுமா. தமிழ்நாட்டில் யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் வந்து October 4th அந்த ஜட்மெண்ட் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை இப்போ ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இவங்க ஐடி கம்பெனிஸ்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப சஃபர் பண்ணாங்க. ஆனாலும் வந்து அந்த வேலுமணி, அவர் பேர் அந்த அமைச்சர் வேலுமணி என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக இருக்கும் நீங்கள் அங்கே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். அவர் அது ஓரலாக சொல்லிட்டாரு. ஆனால் அது இன்னும் இஷ்யூ அப்படியே தான் இருக்காது. 2014 போட்ட ஜிஓ ஆக்சுவலி அது மேலே வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸ் போட்டு ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதாவது வந்து தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி 2014 போடுறது போன வருஷம் வரைக்கும் போச்சு. 4 years முடிச்சுட்டு இன்னமும் வந்து அந்த ஜிஓ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட்டு. ஸோ நீங்கள் அரசு அனுமதி பெற்று எடுத்தாலும் ஒரு மீட்ரு ஒன்று வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி தான் எடுக்க முடியுமே.
அப்படி எடுக்கலைன்னா எல்லா அதிகாரிகளுக்கும் வந்து முழு உரிமை உண்டு. இபி ஆகட்டும், தாசில்தார் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து அதை ஸ்டாப் பண்ணுறது முழு உரிமை உண்டு. அந்த இபி கட் பண்ணுறது எல்லாத்துக்குமே. ஸோ அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வில்லேஜாக இருந்தால் வந்து கிராம சபை தீர்மானம் போடலாம். இதுவே டவுன் பஞ்சாயத்து தான் வந்து அந்த இஓ சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலமாக நீங்கள் ஒரு புகார் ஒன்று பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாசில்தாரை போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அத்தாரிட்டி தாசில்தார் தான். அவங்க தான் வந்து ஒரு ஹெட்டாக இருந்து எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ தாசில்தார் செயல்படுத்த வைக்க வேண்டியது வந்து நீங்கள் தனி ஒருவராக பண்ணுறதை விட ஒரு இதுவாக இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். சைன் வாங்கி இதெல்லாம் மட்டும் நீங்கள் சைன் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா அது சாத்தியப்படுத்த முடியும். ஸோ அதுதான் அந்த அப்டேட் முடிஞ்சிருச்சு. என்ன பிரச்சனைனா தனியார் லாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு சங்கமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ சொல்கிறோம் 2015 நினைக்கிறேன். 15 அப்போ ஒரு கிராம சபை தீர்மானம் போட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து ஆக்ஷன் எடுத்தார். ஆர்டிஓ மூலமாக 2 லாரி வந்து சீஸ் பண்ணாங்க. அப்போ அந்த 2 லாரி விடணும்னு சொல்லிட்டு எல்லா தனி லாரியும் ஃபுல் ஸ்ட்ரைக்கு, சென்னைக்காக தண்ணி போகல. அதனால் அந்த ஸ்ட்ரைக் எப்படி போச்சுன்னு பாருங்கள். அந்த ஐடி கம்பெனிஸோட ஹெட் ஒருத்தர் இருக்கார், நேஸ்காம் ஒருத்தர் இருக்கார். அவர் ப்ரெஷர் போட்டு, பெரிய மினிஸ்டர் லெவல் ப்ரெஷர் போட்டு அந்த லாரி வந்து வெளியே விட வேண்டியதாகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. கோர்ட் ஆர்டர் இருக்குது. ஆமாம். இல்லை நம்ம இப்போ என்ன சொல்கிறோம்னா அரசு அனுமதி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து என்ன ஆகுதுன்னா தீர்மானம் போட்டிருக்கோம். ஸோ இங்கே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அரசு அனுமதி பெற்று நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. தண்ணி எங்கே இருக்கோ சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நம்ம சொல்கிறோம். கவர்மெண்ட் ஆர்டர் என்னவோ கோர்ட் ஆர்டர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஆனால் அப்படி இல்லைங்கிறது தான் வந்து இப்போ வருத்தமான விஷயமே நம்ம தமிழ்நாட்டில். ஆமாம், அங்கே அப்ளை பண்ணி அவங்க வாங்கினாலும் யாருமே வாங்கலை இது வரைக்கும். யாருமே வாங்கலை. இல்லை அது வாங்குறவங்க சீக்கிரம் கொடுப்பாங்கல்ல. அவ்வளோ ஈஸி இல்லை. சார் நிலத்தடி நீர் விற்கிறது பெரிய தப்பு, குற்றம் தானே. திருட்டு தொழில் தான். ரோஸ் நகருக்கு முன்னாடி ராணி மாவட்டம் அந்த பக்கத்தில் ரோஸ் நகர், அதுக்கு முன்னாடி வந்து இல்லீகலாக வந்து நாங்கள் அந்த பெரிய கலாட்டா பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாம் இபி வந்து டிஸ்கன்டினியூலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பண்ணிட்டு 3ஆவது நாளைக்கு மறுபடியும் வந்து இல்லை. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா அந்த வாட்டர் கம்பெனி இருக்கு ஃபுல்லாக ரோஸ் நகர் ஃபுல்லையே அங்கேயும் இல்லீகலாக கம்பெனி இல்லை. சார் 1 செகண்ட். நீங்கள் எது பண்ணாலுமே வந்து ஓவரலாக பண்ணுறதை வந்து இது பண்ணிக்காதீங்க. ஃபுல்லாக எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து வேணும் உங்களுக்கு. இப்போ தாசில்தார் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அந்த லெட்டர், அந்த ஆர்டர் எல்லா ப்ரூஃப் இருந்தால் தான் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனால் கூட செல்லுபடி ஆகும். அவங்க வந்து எதுவுமே அப்புறம் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கோர்ட்டில் வந்து எங்கள் லாயர் வந்து ஈஸ்வரதாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து இப்போ ரிட்டு ஃபைல் பண்ணியாச்சு. அது உங்களை வாட்டர் கம்பெனிக்கு அந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சுட்டு இப்போ இந்த செகண்ட் செஷன் வந்து இது என்க்ரோச்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதை ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நான் கற்றுக்கிட்ட இது அனுபவங்களும் விஷயங்களும் ஜஸ்ட்டு வந்து இது ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்குமே. சர்வே நம்பர் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதாவது நம்ம சென்னை சர்க்கிளில் உள்ள எல்லா பிளேஸ்க்குமே வந்து இந்த மேப் இருக்கும், சிஎம்டிஏ மேப் இருக்கும். நான் அந்த லிங்க்கு அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. மேபி நான் மிஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதில் வாட்ஸ்அப்பில் லிங்க் நான் சொல்கிறேன். வந்து அதில் வந்து இப்போ நம்ம வந்து அந்த சுனாமி குளத்தரோட மேப் ஆக்சுவலி இதில் வந்து அந்த 200 ஃபீட் ரோடு எதெல்லாம் வந்து ஏரி எதெல்லாம் குளம், ஸோ எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே பார்க்க முடியும் அதில். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு சர்வே நம்பரும் இருக்கும். இப்போ நம்ம உட்காந்துக்கிற இடம் வந்து எந்த சர்வே நம்பர் சொல்லி நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதில். ஸோ இது சர்வே நம்பர் பற்றின இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் வந்து கிராம வரைபடம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பழைய வரைபடத்தில் வந்து இப்போ வரைக்கும் எல்லாமே வச்சுருப்பாங்க. அது கிராம இது. அதுக்கப்புறம் எஃப்எம்பி சொல்லுவோம், ஃபீல்ட் மெஷர்மெண்ட் புக். அதாவது ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் வந்து ஒரு மேப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மேப்பில் வந்து அதாவது அந்த பட்டா கொடுக்கும்போது அது மார்க் பண்ணுவாங்க, இது வந்து இவங்க இடம்னு சொல்லிட்டு. அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் ஒரு இதுவும் வச்சுருக்கேன் நான். இது வந்து ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்ச் வச்சுக்கோங்களேன். நம்ம இதை வச்சு தான் வந்து பார்க்க முடியுமே. இதில் வந்து இப்போ அதுக்குள்ளே சப்டிவிஷன் இருக்கும். இப்போ 379ங்கிறது சர்வே நம்பர்னால் அதுக்குள்ளே 1 2 3 4 5 6 போட்டிருப்பாங்க. இந்த இப்போ சப்போஸ் 6 வந்து சப்டிவிஷன் பண்ணுவாங்க, 6A 6B 6A1 6A, ஸோ பிரித்து போடுவாங்க. ஸோ அதுமாதிரி வந்து எல்லாமே பிரித்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்கள் வீடு எங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எஃப்எம்பி ஸ்கெட்சில் வந்து பல விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். எது வந்து வாய்க்கால் போகுது, எது வந்து ரோடு, நீங்கள் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கெஸ் பண்ண முடியும் அதில். ஸோ எஃப்எம்பி சர்வே நம்பர் இதெல்லாம் வந்து அந்த வருவாய்த்துறை அந்த தாசில்தார் கீழே வர்றது. ஆக்சுவலி இதெல்லாம் ரெவென்யூ சைட் சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து பட்டா சொல்கிறோம்ல, நம்ம எல்லாருமே வந்து யூஸ் சொல்லிட்டு இருந்தார், மாரியப்பன் சார் சொல்லியிருந்தார்.
நம்ம வந்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம். பட்டாங்கிறது கண்டிப்பாக வேணும். ஏதாவது ஏன்னா பருவம் வந்து பட்டா மாற்றாமல் இருப்பாங்க. இவன் வந்து நாங்களும் வந்து மாற்றலை, இப்போ பழைய ஓனர் நேமில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா அந்த கூட்டு பட்டா சொல்லுவாங்க. ஸோ கூட்டு பட்டா வாங்கிக்கிறது பெட்டர். அது மாதிரி இது அடங்கல் சொல்லுவாங்க, அடங்கல் ஏ ரெஜிஸ்டர் சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த விஏஓ இதில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். அதாவது அடங்கலுங்கிறது தெளிவாக போட்டிருப்பாங்க, இவங்க பேருங்கிற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். அந்த அடங்கல் புக்கில் வந்து இது சர்வே நம்பரில் இந்த சப்டிவிஷன் நம்பர் வந்து ஏரி, இது வந்து வாய்க்கால், இது வந்து அனாதீனம் சொல்லிட்டு எல்லாம் கிளியராக இருக்கும். இங்கே எல்லாமே வந்து இது விஏஓ கிட்ட இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காங்கல்ல, அப்ரூவ்டு, அதாவது அப்ரூவல் பண்ண மனைகள் மட்டும் தான் அது விற்க முடியுமேங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது சிஎம்டிஏ இல்லைன்னா டிடிசிபி அப்ரூவல் பண்ண மனைகள் மட்டும் விற்க முடியும். அப்ரூவல் பண்ணாமல் இருந்திருந்தாலும் இது வரைமுறைப்படுறது டைம் கொடுத்துருந்தாங்க. அது போன வருஷம் நவம்பரோட முடிஞ்சு போயிடுச்சு. அது ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஃபைன் பரவாயில்லன்னு தெரியல, அது ஒரு இஷ்யூ இருக்குது. ஆமாம். ஸோ இனிமேட்டு நீங்கள் வாங்குறதோ விற்கிறதோ உங்கள் மனை வந்து அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்க விற்க முடியுங்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு சிஎம் செல் பெட்டிஷன் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது எங்களுக்கு வந்து இது அப்ரூவல் லேஅவுட் படி இங்கே காட்டுது, ஆனால் எங்கள் ரோடு இல்லைங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். சிஎம் செல் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பெருசாக வரல. அதுக்கப்புறம் நானே வந்து உள்ளே இறங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பல விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அதாவது டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட் போட்டோம்னா எந்தெந்த ரோடெலாம் வந்து மார்க் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கிஃப்டீடாக பண்ணுங்கிற ஒரு இது இருக்குது. கிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ரோடு சொல்லிட்டு மார்க் பண்ணுங்கிறது இருக்குது. அதை பேஸ் பண்ணி அந்த சப்டிவிஷன் பண்ணுறது எல்லாமே வந்து ரெவென்யூவோட பொறுப்புங்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது ஒரு பிளாட்டை ஒரு சர்வே நம்பர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து இதெல்லாம் வந்து அமல்கமேஷன் ஆஃப் சர்வே நம்பர். மொத்த சர்வே நம்பரை வச்சு இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு அவங்க பிளாட் போடல. ஒரு 5-6 சர்வே நம்பர்கள் இருக்கக்கூடிய நிலங்களை சேர்த்து வச்சு தான் பிளாட் போட்டு அதை அவங்க ஒரு நம்ம காட்டும்போது ஒரு லேஅவுட் காட்டிருக்கோம். இந்த இடத்துல ரோடு வருதுங்க, இந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டி ஹால் வருது, இந்த மாதிரிலாம் காட்டி தான் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அன்அப்ரூவ்ட் லேஅவுட்டாகவே இருந்து அதை நம்மகிட்ட காட்டி நம்ம விற்று அதுக்கப்புறம் ரோடை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஒன்ஸு ஒரு லேஅவுட்டை போட்டு அதை போய் அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பப்ளிக்கு சொந்தமானதாகிடுது. யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்துடுது. இதில் என்னென்னா இந்த ரோட்ஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக் காட்டுற ரோட்ஸ், இந்த ரோடாக இருக்கட்டும், நம்ம அர்ச்சனா ஸ்ட்ரீட்டை மோர் ரோடாக இருக்கட்டும், இந்த வாட்டா கட்டா ரோடாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் இந்த பார்க்கு எல்லாத்தையுமே வந்து கிஃப்ட் பண்ணிப்பாங்க பஞ்சாயத்து. ஸோ அன்னைக்கு எப்போ கிஃப்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தேதியிலேருந்து அது வந்து பிகம்ஸ் பஞ்சாயத்து ரோடு. ஸோ அது என்னென்னா ஒரு பப்ளிக் ரோடு ஓன்டு பை பஞ்சாயத்து, அந்த இதை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்கிறோம். அவர் சொல்கிற மாதிரி அந்த லேஅவுட் பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா ஸ்வீட்ஸ் முட்டிட்டு நிற்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பஞ்சாயத்து ரோடு. வாட்டாக்க ஒட்டினாப்லேயே ஒரு எத்தனை ஃபீட்டுங்க அது இங்கே இருக்குது? நம்ம 20 ஃபீட். அது இங்கே ஒரு 20 ஃபீட் இருக்குது. இதுவுமே பப்ளிக் ரோடு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அதுக்கு சர்வே நம்பரை செக் இது போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்க. ஆமாம், இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் சைன் பண்ணி. ஓகே, இது வந்து ஆக்சுவலி எங்ககிட்ட கொடுத்த இந்த மேப் வாங்குறதே ரொம்ப கஷ்டப்பட்டது. என்கிட்ட இந்த மேப் கிடையாது இனிஷியலாக. விற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் அதை மட்டும் மார்க் பண்ணி குட்டி குட்டி மேப்பாக தான் இது பண்ணாங்க. இந்த மேப்பே வந்து எப்படி வாங்குறதுன்னா RTI நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அது மூலமாக அந்த டிடிசிபி ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணி இந்த காப்பி ஒன்று வாங்கினது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏரியாவோட அப்ரூவ் லேஅவுட் ஆக்சுவலி. ஆமாம், இதில் இருக்குது. ஆக்சுவலி இந்த லேஅவுட்டோட நம்பர் வந்து 12/75. இதில் என்னென்ன சர்வே நம்பர்லாம் இருக்குது சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதை பேஸ் பண்ணி கிஃப்ட் டீட் பண்ண டாக்குமெண்ட்டும் வாங்கியாச்சு. இப்போ ஃபர்தராக நான் சொல்கிறேன். இதில் வந்து என்னென்ன ரோடெலாம் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. இதை வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினது. 2016 வாங்கினேன் இந்த காப்பி. ரோடு இஷ்யூக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த அப்ரூவ் லேஅவுட் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சில் வந்து பார்த்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு விட்டுருக்காங்க. அதாவது இந்த அர்ச்சனா ஸ்வீட்ஸ் பக்கத்தில் ரோடு விட்டுருக்காங்க, இதுபடியே விட்டுருக்காங்க. ஆனால் அதை வந்து ஃபுல் என்கரேஜ் பண்ணியிருக்காரு, கிஃப்ட் டீட் பண்ணியிருக்கு, அப்ரூவ் லேஅவுட் படி காட்டுது, ஈவன் இந்த எஃப்எம்பிலேயே இருக்குது. ஸோ நம்ம வந்து இது லீகலாக ப்ரொசீட் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நான் ஏன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து என்கரேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டமாக நீங்கள் வந்து போகிறீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியலன்னா இது வந்து ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. அதனால் இதெல்லாம் தேவை நம்மளுக்கு. சர்வே நம்பர், சப்டிவிஷன், அடங்கல், சிட்டா, பட்டா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈவன் எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா அது ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. ஸோ அது ஒன்று.
இது வந்து இது அந்த ரோடு இஷ்யூ பற்றி. அதுக்கப்புறம் வந்து நீர்நிலைகள் சொல்லிட்டு வர்றப்ப அதில் அதை மாதிரி தான். இப்போ பொதுவாக வந்து இதெல்லாம் இது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்க்ரோச்மெண்ட்னா வந்து ஃபுல் அத்தாரிட்டி தாசில்தார் அந்த மாதிரி பாடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. தாசில்தார் கீழே இருந்தாலும் நீர்நிலைகள்லாம் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டிய பொறுப்பு பிடபிள்யூடிக்கு தான் இருக்குது. அதேமாரி வந்து சாலைகள்லாம் வந்து பஞ்சாயத்தாக இருந்தால் பிடிஓ, சென்னை மாநகராட்சியாக இருந்தால் அந்த கமிஷனர் அவங்க. ஸோ அந்தந்த இதுக்கு தான் ஃபுல் கண்ட்ரோலில் வரும். சாலைகள்னால் வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிடிஓ தான் வருவாங்க. என்ன ப்ரொசீஜர்னால் இது நீர்நிலைகள்லாம் பிடபிள்யூடி கண்ட்ரோலில் தான் வருது. ஸோ அவங்க தான் வந்து ஃபார்ம் நோட்டீஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணணும். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வேண்டியவங்க வந்து இவங்க தான். அதாவது வந்து இது ரெவென்யூ அண்ட் போலீஸ் மானிட்டரிங் இதுதான் இவங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணதுன்னா 2015 அப்போ இங்கே ஃப்ளட்டு எப்படி நீங்கள் பார்க்கவே தெரியல, இங்கே கார் ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் முழுகிடுச்சு. ஆக்சுவலி இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு இங்கெல்லாம். அந்தளவுக்கு வந்து ஃப்ளட்டு சஃபர் பண்ணோம். சார்லாம் அப்போ போட்டில் போனோம். அவ்வளோ சீரியஸ் இஷ்யூ ஆக்சுவலி நாங்கள் இது ஃபேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளட்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுங்கிறப்ப தான் வந்து நம்ம பல விஷயங்களும் உள்ளே இறங்கி பார்த்தோம். மேப் எடுக்கிறது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு 2015 தொடர்ந்து 3 வருஷமாக பிடபிள்யூடி சார்பாக வந்து கேனல் வந்து மார்க் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. ஈவன் ஈச்சங்கரை சிக்னல் கேட்லாம் முடிச்சிட்டாங்க, கோவிலம்பாக்கம் இதுலேயும் முடிச்சிட்டாங்க. ஆனால் சுண்ணாம்புலத்தூர் இதில் வந்து எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி அங்கே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே பெண்டிங்கில் வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது ஜெயலலிதா நகர்கிட்ட. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு நிமிஷம் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அந்த கேண்டில் போகிற இதோட சர்வே நம்பர். ஆக்சுவலி எஃப்எம்பியில் வந்து எல்லாமே மீட்டரில் தான் இருக்கும், ஃபீட்டில் இருக்காது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எஃப்எம்பி பார்க்குறப்ப ஒன்றும் புரியாது யாருக்குமே. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அது. ஸோ எல்லா பார்த்துமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் நார்மலாக ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டிருந்தேன், இது மாதிரி சிஎம் செல் அனுப்புறது. அதுக்கு வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து ஜிஓ 540 நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. ஜிஓ 540 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய இது அரசாணை தான். அது 2014 போட்டிருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து ஒரு பெட்டிஷன் ஒன்று போடணுங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஜிஓ 540 வந்து போட்ட டேட் வந்து 4/12/2014. ஸோ ஒரு சாம்பிள் ஒரு ஃபார்மேட்டும் இருக்குது. நம்ம வந்து ஆக்கிரமிப்பு அகற்றணும்னா எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது. நான் அந்த டாக்குமெண்ட்டை அனுப்பிச்சி விட்றோம் உங்களுக்கு. ஸோ அதுவும் படி அதை நான் போட்டிருந்தேன். அரசாணை 540 மென்ஷன் பண்ணி சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு என்னென்ன சர்வே நம்பர்லேருந்து ஆக்கிரமிப்பு இருக்குது சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி வந்து நான் வந்து 2 இஷ்யூக்கு வந்து ஜிஓ போட்டிருந்தேன், பெட்டிஷன் போட்டிருந்தேன். ஒரு பெட்டிஷன் வந்து இந்த ரோடு இஷ்யூ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரோடு அந்த ரோடு சொல்லி அந்த ரோடு இஷ்யூ வந்து தனி பெட்டிஷன் ஆகும். அந்த கேனலுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு தாசில்தாருக்கு அனுப்பணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தாசில்தார் தான். அவங்களுக்கு அனுப்பிச்சு 60 நாள் வெயிட் பண்ணணும். ஆனால் நான் வந்து 29 ஆகஸ்ட் அன்னைக்கு போட்டிருந்தது. தாசில்தார் ஆஃபீஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. நீங்கள் அனுப்பிச்ச ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா எந்த பெட்டிஷன் அனுப்பிச்சாலும் இது அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஒன்று அனுப்பிச்சு இது பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது கன்ஃபர்மேஷன் இது வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து இது அனுப்பிச்சது. 60 நாள் வெயிட் பண்ணி அந்த ரியாக்ஷனுமே இல்லை. நான் நேர்லி பார்த்து சொன்னேன், நோ ரியாக்ஷன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் 60 நாள் கழித்து நீங்கள் வந்து இது ஆர்டிஓக்கு போகணும். இப்போ சோழிங்கநல்லூர் வந்து தாசில்தார் ஆஃபீஸ் நம்மளுக்கு, ஆர்டிஓ வந்து கிண்டியில் இருக்குது நம்மளுக்கு. அதாவது நம்ம வந்து தென்சென்னையில் வரும், தென்சென்னை வருவாய் கோட்டாட்சியர் வருவாங்க அவங்க. ஸோ அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருந்தேன், 60 நாள் ஆயிடுச்சு, எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை நான் அனுப்பிச்சிருந்தேன் அவங்களுக்கு. ஸோ ஆர்டிஓக்கு வந்து அவருக்கு வந்து 30 நாள் இருக்கணும். அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் அனுப்பிச்ச லெட்டரை வந்து திரும்ப தாசில்தார் வந்து அனுப்பிச்சிருந்தார். எனக்கு ஒரு காப்பி ஒன்று அனுப்பிச்சிருந்தார். அப்படி அமைச்சுமே தாசில்தார் ஆஃபீஸில் வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ தாசில்தார் 60 நாள், ஆர்டிஓ 30 நாள், அதுக்கப்புறம் டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் அவங்க சென்னை டிஸ்ட்ரிக்டே வந்து ரெவென்யூ இது பார்த்துக்கிறவங்க, அவங்களுக்கு 30 நாள் நம்ம தரணும். ஸோ நான் வந்து 60 டோட்டலாக 120 டேஸ் வந்து வெயிட் பண்ணிட்டேன். ஸோ 31 டிசம்பர் அன்னைக்கு இந்த பெட்டிஷனை வந்து நான் வந்து இவர் சண்முகம் சுந்தர் சார் வந்து நான் சொன்னேன், அவர்கிட்ட நான் வந்து மீட் பண்ணி சொன்னேன், இது மாதிரி வந்து தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓ நான் சொல்லிட்டேன் சார், எந்த ரியாக்ஷன் மேலே இது வரைக்கும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து தாசில்தார் மேடம் வந்திருந்தாங்க. இது அன்றைக்கி வந்து கூப்பிட்டு பார்த்து சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க சொன்ன உடனே சர்வேயரும் வந்திருந்தார். நம்ம 2 இஷ்யூ கொடுத்துருந்தோம், ஒன்று கேனலு, இன்னொன்று வந்து ரோடு. ஸோ கேனலுக்கு வந்து என்ன இதாச்சுன்னா
இப்போ நீங்கள் அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன இல்லை ரோடு ஒன்றும் முடிக்கல அவங்க. ஸோ அன்றைக்கி ஒரு இஷ்யூ ஆச்சு, அதுதான் அதை நான் சொல்லிடலான்னு பார்த்தேன். அந்த 2 இஷ்யூவில் வந்து ஃபஸ்ட்டு கேனில் முடிக்கலாம் சொல்லிட்டு வந்தாங்க. அன்றைக்கி வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குதுன்னா, நம்ம எங்கேயா போய் அழைப்போம், ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, இதை அப்படியே விட்டுட்டு போயிடலாம்ங்கிற மாதிரி தான் வந்தாங்களே அவங்க. யாராவது இப்போ வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஸோ சர்ச்சில் வந்து அது பெரிய பிரச்சனை வரும், இவரும் திட்டு வாங்குவார், அப்படியே போயிடுவாருங்கிற மாதிரி தான் மென்டாலிட்டியே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போனாங்க, ஃபுல்லாக அளந்தாங்க. ஆக்சுவலி கேனல் அந்த இடத்துல 20 feet தான் இருக்குது. சர்ச்சு வந்து 45 feet வந்து அதை எடுத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல் என்க்ரோச்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்கே பிடபிள்யூடி மார்க் இன்னமும் இருக்குது ஆக்சுவலி அது. ஸோ அது முடித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏரியா மக்கள் சிலர் வந்து கோயில் கட்டியிருக்காங்க அங்கே. ஸோ அது வந்து என்க்ரோச்மெண்ட்டு. ஸோ அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. அந்த பக்கம் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ கேனலில் கட்டியிருக்காங்க, அதுவும் இதற்கு மார்க் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம அதுக்குன்னு போகிறப்ப எல்லாமே தான் இடிப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து வி ஷுட் பி ரெடி. ஸோ அது ஒன்று. அங்கேயும் இஷ்யூ வரல. அதுக்கப்புறம் பாக்யலட்சுமி நகர் உங்கள் இதில் வந்து நாங்கள் வந்தப்போ அந்த இடத்துல வந்து 2 வீடு நினைக்கிறேன், அதில் வந்து பாதி கிட்ட அடி வாங்குது. அதுக்காக இந்த ரோடே வந்து கொஞ்சம் நேரவாக தான் வருது அவங்க மார்க் பண்ணதுபடி. ஸோ அது ஒன்று பார்த்தது. 3rd ஸ்பாட்டு. 4th ஸ்பாட்டு தான் வந்து இங்கே டேர்னிங்கில் வர்றது. டேர்னிங்கில் வர்றப்போ என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து ஒரு வாழை மரம்லாம் இருக்கும்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கேருந்தே பார்த்தா தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் நான் இது ட்ரா பண்ணியிருக்கேன் நான். ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல வந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 25-30 feet தான் இருக்கும். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குறைய ஒரு 30 feet கிட்ட இது என்க்ரோச்மெண்ட் இருக்குது உங்கள் டேர்னிங்கில். ஸோ அதுவும் வந்து அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, மேபி இங்கே நான் சொல்லலாமான்னு தெரியல, அந்த சர்வேயர் வந்து அன்றைக்கி அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் ஃபேவரபுளாக பண்ண போனார் ஆக்சுவலி. ஏன்னா பக்கத்து வீடு வந்து 18 மீட்டர் இருக்குது. இந்த இவங்களுக்கு பக்கத்து வீடு வந்து அவர் பேர் நம்ம குரூப்பில் இருக்கார் ஆக்சுவலி. அந்த வீடு வந்து 14 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் வந்த சர்வேயர் அவங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணுறாரு. என் கண்ணு முன்னாடியே, சார் பரவாயில்ல சார் விடுங்க சார், இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக விடுங்க சார்ங்கிற மாதிரி பேசுகிறார். என் கண்ணு முன்னாடியே. உங்களுக்கு எதுவுமே தெரியல, கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதான் சொல்கிறேமே, யாருமே வந்து நல்லவன் கிடையாது, யாரும் கெட்டவன் கிடையாதுங்கிற மாதிரி தான் அது. ஸோ அது ஒன்று. அன்றைக்கி வந்து கண்ணு முன்னாடி வந்து இதாச்சு. அது வந்து அன்றைக்கி என்ன இஷ்யூ ஆச்சுன்னா, அன்றைக்கி வந்து ஒரு 12:30 1 o'clock வரைக்கும் பண்ணார். சர்வேயர் முடித்தார். அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் ஒரு ஃபேவரபிள் பண்ண போனார். ஏன்னா அவங்க வாழைத்தோட்டம் மட்டும் பாதிக்கப்படலை, வீடே கால்வாசி போகுது, கேனலில் போகுது. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு அது. ஸோ நான் எல்லாம் கண் கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அந்த ரோடு வந்து அன்றைக்கி அவர் பண்ணலை. நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் அப்புறம் வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லுறது இங்கே பவானி ஸ்ட்ரீட் இருக்குல்ல, வல்லார் போர்வெல்ஸ்க்கு பக்கத்து வீடு, அந்த வீடு தான். ஓகே தேங்க்யூ. ஸோ நடந்த இடத்துக்கு பக்கத்தில் எங்கெங்க கரெக்டு பக்கத்து வீடு, வல்லார் போர்வெல்க்கு உமா மேடம் வீட்டுக்கும் இடையில இருக்கிற வீடு அந்த இதுதான். ஸோ அன்றைக்கி அந்த இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இவர் சாம்வேல் சார் ஹெல்ப் பண்ணார். அதாவது அங்கே நடந்த இஷ்யூவை சொல்லியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் அவர் வீடியோவில் போட்டிருந்தார், இந்தியன் எக்ஸ்பிரஸில் போட்டிருந்தார். அன்றைக்கி 10th அன்றைக்கி நியூஸ் பப்ளிஷ் ஆச்சு. அன்றைக்கி உடனே அவங்க வந்து இது ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. உடனே அன்றைக்கி அவர் பப்ளிஷ் பண்ண உடனே வந்து ரிப்போர்ட்டு எனக்கு ஒரு காப்பி வந்துச்சு ஆக்சுவலி. இதுதான் முக்கியமான ரிப்போர்ட்டு. நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே சர்வேயர் பிளேஸ் த மேஜர் ரோல். ஆனால் அவர் தான் ப்ராப்ளமேட்டிக் பர்சனும் கூட பல விஷயம் இதில். ஸோ அவங்க அமிச்ச ரிப்போர்ட் இருக்குது. இப்போ வந்து பிடபிள்யூடிக்கு அமிச்சிட்டாங்க, வருவாய்த்துறையில் இதெல்லாம் மார்க் பண்ணி அமிச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து தெளிவாக போட்டிருக்கு, சர்ச் எவ்வளோ ஃபீட் இருக்குது, இங்கே பாகிஸ்மால் எவ்வளோ தூரம் இருக்குது, கோயில் எவ்வளோ இருக்குது, எல்லாமே இதில் வந்து கிளியராக போட்டிருக்காங்க. ஆமாம். சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர் வட்டம் மலைப்பாக்கம் 2 கிராமம். திரு சங்கர் என்பவர் ஆக்கிரமிப்பு கோரிய மனு புல எண் 373 374 75 76 65 ஆகிய புல எண்களில் புல எண் 375 374 ஆகிய 2 புல எண்களில் ஆக்கிரமிப்பு இல்லை. புல எண் அதாவது சர்வே நம்பர் எண் 365 சர்ச் மற்றும் சர்ச்சுக்கு சொந்தமான வீடு ஆக்கிரமிப்பில் உள்ளது. சர்ச்சுக்கு சொந்தமான வீட்டில் நீர் கால்வாயில் இருந்து 15 மீட்டர் மற்றும் சர்ச்சில் கால்வாயிலிருந்து 11 மீட்டர் ஆக்கிரமிப்பும் உள்ளது மற்றும் சாலையாக 6 மீட்டர் ஆக்கிரமிப்பில் உள்ளது. புல எண்
376 அம்மன் கோயில் மற்றும் சாலை ஆக்கிரமிப்பு உள்ளது. புல எண் 373/1 அடுக்குமாடியில் 3 மீட்டர் மற்றும் 373/1 மற்றொரு வீட்டில் 3 மீட்டர் ஆக்கிரமிப்பும் உள்ளது. அம்மன் கோயில் மற்றும் சர்ச்சுக்கு ஏற்கனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 12 நோட்டீஸ் கொடுத்துள்ளதாக குறுவட்ட நில அளவர் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். எனவே மேற்காலம் ஆக்கிரமிப்பை உரிய ஆவணங்களுடன் அனுப்பிவிட்டேன். இந்நேரில் காலம் தாழ்த்தாது நடவடிக்கை எடுப்பதாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், கம்மியாக சொல்லுவாங்க. 3 மீட்டர் தான் சொல்ல மாதிரி 3 மீட்டர்னா வந்து 10 அடி வருது. நீங்கள் 14 மீட்டர் 18 மீட்டர் சொல்ல மாட்டாங்க. இல்லை அவர் வீடு வந்து 14 மீட்டர். ஒரு நிமிஷம் அந்த இது காட்டுறேன். இல்லை அது வந்து எப்படி டேர்ன் ஆகுதுன்னா ஒரு நிமிஷம். இப்போ இதுதான் நம்ம அம்பேத்கர் சாலையே, இந்த இடத்துல டேர்ன் ஆகுது இல்லை. இப்போ இந்த வீடு தான் அவருது. இது வந்து 18 மீட்டரு, பக்கத்தில் வந்து 14 மீட்டர், இதோட முடிஞ்சிருது. இப்போ கேனல் வந்து இப்படி போக வேண்டியது. இந்த இடத்துல கொஞ்சம் எவ்வளோ என்கரேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கேனல்லேருந்து இது வந்து 3 மீட்டர் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து அதிகமாக இருக்கும். இந்த பிளேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை பண்ணுறப்ப இந்த போர்ஷன் அப்படியே அடிவாங்க. அவருனா அதெல்லாம் அது. ஸோ இதுதான் அது. ஸோ இப்போதைக்கு வந்து என்க்ரோச்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணதில் இந்த ஸ்டெப்பில் இருக்குது. இப்போ பிடபிள்யூடி கிட்டே இருக்குது. பிடபிள்யூடி வந்து காஞ்சிபுரம் மாவட்ட அவர் வந்து தியாகராஜன் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். அவர் ஆர்டர் போட்டால் இது வந்து உடனே வந்து இது ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் அவர் வந்து எந்த ஆர்டரும் போட மாட்டார். அதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கல்டர் மூலமாக தான் பண்ணுவாங்களே. ஸோ இது ஒன்று. ரோடு இதுக்கு வந்து சர்வே ஒன்றும் பண்ணலை. அது வந்து தாஸ்தார் நேரில் மீட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இது குறி சேவை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இஷ்யூ பேரலாக போயிட்டுருக்கு. இந்த மந்த்து 31 இந்த டைம் முடியுது. அந்த ஜியோ 540 டைம் முடியுது. ஜியோ 540ங்கிறது என்னதுன்னா, இது என்க்ரோச்மெண்ட்டில் நீங்கள் எடுத்தோடனே கோர்ட்டுக்கு போகாமல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி என்ன ரெஸ்பான்ஸோ அந்த எவிடன்ஸோடு நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாங்கிறது தான் அந்த இது. ஸோ அந்த ப்ரொசீஜர் பண்ணி நம்ம வந்து எல்லா ப்ரூஃபும் இருக்கிற டாக்குமெண்ட்ஸும் இருக்குது.